இந்த நாளன்று சரஸ்வதி தேவி நரசிம்ஹ தாரிணி அப்படின்ற ஸ்வரூபம்ல காட்சி தருகிறாள். ஏன் இந்த நாளன்று நரசிம்ம தாரிணியாக காட்சி தருகிறாள் அப்படின்னா, நம்ம போன எபிசோட்ல பார்த்தோம் இல்லையா, அந்த ரக்த பீஜன் அப்படின்னு. அந்த ரக்த பீஜனை சம்ஹாரம் பண்ண நாள் தான் இன்று. அதனாலதான் நார்த்ல இந்த நாளன்று சரஸ்வதி தேவி மகா கௌரி அப்படின்ற ரூபத்துல காட்சி தருகிறாள். இந்த நாளன்று சரஸ்வதி தேவியை வழிபட்டால் உங்க எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வேரோடு அழிப்பாள் இந்த நரசிம்ம தாரிணி. இந்த நாளன்று இந்த அம்பாளுக்கு எப்படி கோலம் போடணும் அப்படின்னா, வாசனை பூக்களால நீங்க அர்ச்சிக்கிற மாதிரி நீங்க கோலம் என்ன பண்ணலாம்னா, ஒரு ரங்கோலி மாதிரி நீங்க போட்டு அந்த வாசனை பூக்களே நீங்க கோலமாக அது மேல நீங்க போடலாம். இப்போ ஒரு ரோஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா, அந்த ரோஸே கோலம் மேல அப்படியே ஒரு பார்டர் மாதிரி கொடுக்கறதோ அந்த வாசனை மலர்களால நீங்க கோலம் போடலாம். பொதுவாக ஒரு சந்தோஷம் அப்படின்னு இருக்கு, நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம சந்தோஷமா இருந்தோம் வீட்டில் அப்படின்னாலே நம்ம கடவுள் அர்ச்சனை பண்ணோம்னா எல்லா பூக்களும் கிடைக்கிற எல்லா பூக்களும் நம்ம வாங்குவோம். அந்த மாதிரி இந்த நாளன்று அம்பாளை எல்லா வாசனை பூக்களால, என்ன வாசனை மலர் கிடைக்கிறதோ அந்த வாசனை மலர்களால நீங்க அம்பாளுக்கு இன்னைக்கு அர்ச்சனை பண்ணலாம். இன்னைக்கு அம்பாள் சரஸ்வதி தேவிக்கு என்ன நெய்வேத்தியம் அப்படின்னா, பால் சாதம் நெய்வேத்தியம் பண்ணுங்க. ஏன்னா பால் வெள்ளை வெள்ளையர்னு இருக்கும். அம்பாள் மீண்டும் இன்னைக்கு அதே நிறமாக அந்த மானசரோவர்ல முங்கி எழுந்து வந்ததுனால அதே வெள்ளை கலர்ல இருக்கக்கூடிய நெய்வேத்தியம் பால் சாதம் இன்னைக்கு அம்பாளுக்கு நீங்க நெய்வேத்தியம் பண்ணலாம். ஒவ்வொரு எபிசோட்லயும் நம்ம ஸ்லோகம் கொடுக்குறோம். இந்த எபிசோட்ல எல்லாருக்கும் தெரிந்த ஒரு ஸ்லோகம். அது சில பேர் ப்ரனன்சியேஷன் தப்பா பண்றதுனால, முக்கியமாக குழந்தைகள் நிறைய இடத்துல இந்த எழுத்து மாதிரி சொல்றதுனால, நாளைக்கு நம்ம சரஸ்வதி பூஜை அப்படின்னு கொண்டாட போறதுனால காலையிலிருந்து இந்த ஸ்லோகத்தை சொல்றது விசேஷம். இந்த ஸ்லோகம் எபிசோட் வழியாக கொடுத்தா உங்களுக்கும் பயன்படும் அப்படின்றதுனால இந்த ஸ்லோகத்தை சொல்றேன். இந்த ஸ்லோகம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தித் பவதுமே சதா. நிறைய பேர் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது சதா அப்படின்னு சொல்றாங்க. அது சதா அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இதுல என்ன வேண்டிக்கிறோம் அப்படின்னா, சரஸ்வதி தேவியை இந்த நாளன்று இந்த கோலத்தை போட்டு இந்த மலரால் அர்ச்சித்து நீங்க சந்தோஷமா வழிபடுங்க. உங்களோட பிரார்த்தனைகள் எல்லாத்துக்கும் பதில் கொடுப்பாள் சரஸ்வதி தேவி. நன்றி, வணக்கம்.